பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தனுடைய நினைவின் பிரகாரம் வழிநடத்துவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் என்ன என்றால், எப்பொழுது நாம் நன்மையானவைகளை எல்லாம் அடைய முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எப்பொழுது நாம் நன்மையானவைகளை எல்லாம் அடைய முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 119 முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 128:1 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அப்ப தேவனுடைய வழிகளில் நடக்கிறதுக்கு, அவருடைய வேதத்தின் பிரகாரம் நடக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே கிருபையாய் பரிசுத்தாண்டிய ஒத்தாசையோடு கூட உங்களுடைய வேதத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க, உங்களுடைய வேதத்தின்படி நடந்தால் நான் பாக்கியவானா இருக்கிறேன் இல்லையா? அதனால எப்போ நம்ம நன்மையானதை பெற்றுக்கொள்றோம்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது நம்ம பாக்கியவான்லாம் மாற்றப்படுவோம். அதுக்கு நமக்கு கிருபையும் பரிசுத்தாவியோட ஒத்தாசை தேவையா இருக்கிறதுனாலே கர்த்தரிடத்திலே அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்துல பத்திரப்படுத்தி அப்போது கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று உணர்ந்து தேவனை அறிகிற அறிவை கண்டடைவா என்று சொல்கின்றார். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை நாம் பத்திரப்படுத்தி அவைகளை நம்முடைய இருதயத்தில் தரித்துக் கொள்ளும் போது கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று உணர்ந்து தேவனை அறிகிற அறிவை கண்டடைய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாய் வாசிக்கிறவர்களாக கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சகலத்தை தம்முடைய வல்லமுள்ளதான வசனத்தினால் அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொல்கிறார். அப்போ அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் உணர்ந்து கொள்ள முடியும். தேவனை அறிகிற அறிவை நாம் அடைய முடியும். வேதத்தை வாசிக்காதபடி தேவனை அறிகிற அறிவை அடைய முடியாது. பரிசுத்த வேதாகமத்துல தான் தேவனை பற்றி சொல்லி இருக்கிறது. தேவனுடைய தன்மைகள் என்ன, குணங்கள் என்ன, கோட்பாடுகள் என்ன, இது 3 பரிசுத்த வேதாகமத்தை சொல்லி இருக்கிறது. ஆகினால் தேவனுடைய வார்த்தையை அறிந்து இருதயத்தை பதித்துக் கொள்ளும் போது நாம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக, வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போ நம்ம நன்மையானங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். வேற நினைவு வச்சு நிற்க கூடாது. வீட்டில் இப்படி சொன்னாங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி திட்டினாங்க, அவங்க எதை சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிட்டு உட்காந்துக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு அவருடைய வார்த்தைகளை வழியிலெல்லாம் நினைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னா, அப்படி தேவனுடைய வார்த்தையை நினைக்க முடியாதபடி பிசாசு சூழ்நிலைகளை உருவாக்குறான். அதனால என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை நினைவில் கொள்றதை விட கட்டுக்கதைகளை, சீரியலை, இல்லைன்னா மனிதர்கள் சொல்ற வார்த்தைகளை, இவைகளை தான் நினைவில் கொள்றவர்களாக இருக்கிறாங்க. அந்த நினைவெல்லாம் நம்மளை காப்பாற்றாது. எப்போ நம்ம நன்மையாலே பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்கள், அப்பொழுது உண்டு பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அப்போ நன்மை ஆளுகளை பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறைகளை பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்குது. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள மாறுகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும் போது, உன் பொருளாலும் உன் களஞ்சியங்கள் உன்னுடைய விளைவின் பலன்களாலும் கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் பொருளாலும் உன்னுடைய எல்லா காரியங்களாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்படி நீ கனம் பண்ணும்போது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்கென்று செயல்படுவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பன்மடங்கு அதை திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே வாங்கி வைத்துக் கொள்கிறவர் கிடையாது, பல மடங்காய் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் லூக்கால கர்த்தராகிய இயேசு சொல்லார், கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமிங்கி குலுங்கி சரிந்து விழும்படி மனுஷர்கள் மடியில போடுவான்னு சொல்கிறார். அப்போ நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. சிறுக விதைக்கிறவன் சிறுகா இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகா இருப்பான்.
1 ஏக்கருக்கு நீங்க விதைச்சிங்கன்னா 1 ஏக்கருக்கு தான் இருப்பீங்க. 10 ஏக்கருக்கு விதைச்சா 10 ஏக்கருக்கு இருப்பீங்க. அதனாலே இந்த விதைப்பு அறுப்பு பிரின்சிபல்ல தான் இந்த பரிசுத்த வேதாகமம் துவக்கத்திலிருந்து கடைசி மட்டும் இருக்கிறது. ஆகினாலே நம்முடைய பொருளாலும் நம்முடைய விளை பொருளாலும் கலைஞ்ச நம்முடைய எல்லா காரியங்களினாலும் கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது நம்முடைய களஞ்சங்கள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி, பூர்ணமாய் நிரம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை வாசிக்கும் போது, மெய்ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் காத்துக்கொள், அப்போது நீ பயமின்றி வழிகளில் நடப்பாய், உன் கால் இடராது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மெய்ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் நம்ம காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கு. தேவனுடைய வசனத்தான் மெய் ஞானம். ஞானம், அறிவு, புத்தி. இந்த ஞானம் தேவனால் அருளப்படுகிறதா இருக்கிறது. ஞானம் தான் எல்லாத்தை விட சிறந்ததா இருக்கிறது. ஏனென்றால் ஞானம் ஒரு பட்டணத்தை விடுதலை ஆக்கிவிடும். அதனால் ஞானம் சிறந்தது. அப்ப ஞானம் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் தேவனால் அருளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஞானம், அந்த ஞானத்தையும் நல்ல யோசனைகளை காத்துக்கொள், அப்போது நீ பயமின்றி வழிகளிலே நடப்பா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப எப்போ நன்மையாளர்களை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? ஞானத்தையும் நல்ல யோசனைகளையும் காத்துக்கொள்ளும் பொழுது நாம் பயமின்றி நம்முடைய வழிகள் நடப்போம், நம்முடைய கால் இடராது என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக நீதிமன்றம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது ஆயுஷின் வருஷங்கள் பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும். அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆயுள் காலம் கூடுகிறதா இருக்கிறது. ஆகினாலே தேவனுடைய வார்த்தையை காது கொண்டு கேளுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன் என்ன அர்த்தம்? ஏன் நான் கேட்கணும் தேவனுடைய வார்த்தையை. கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்னது? தேவனுடைய வசனத்தை எவ்வளவு கேட்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆஸ்கல்ல இது தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய வசனத்தை, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்போது உன் ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆயுஷின் வருஷங்கள் அதிகமாகணும்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நீதிமன்றம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை என்ன பண்ணு? கர்த்தருக்கு ஒப்பு கொடு. கர்த்தாவே, என் செய்கைகள் எல்லாம் அவனிடத்துல ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல நன்மையானங்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் என்ன செய்ய சொல்லிக்கிறாரோ அதெல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி நம்ம செயல்படும் போது நான் நன்மையானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வேத வாக்கியம் என்ன சொல்லுன்னா, தூக்கத்தை விரும்பாதே, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவார். தூக்கத்தை விரும்பாதே, என்ன பண்ணு? கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தி ஆவா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம விழித்திருக்கிறதுனா ரொம்ப தூக்கம், கும்பகரம் தூக்கம்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தூங்காதபடி தேவையான அளவுக்கு தூங்குங்க. தூங்கலைனாலும் உடம்பு கட்டுரும். நிறைய பேர் என்ன பண்றீங்க? தூங்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க. தூங்காம இருக்கிறது நம்மளை படைக்கல தேவன். நமக்கு மனிதனுக்கு தூக்கம் தேவை. அதுதான் 6 நாள் பட்சி 7ஆவது நாள் ஓய்வு நாள் உண்டாக்குனார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தோட ரத்தத்தோடு இருந்தபோது படகுல படுத்து நித்திரையா இருந்தாருன்னு சொல்லி பாருங்க. அப்ப தூக்க கூடாதுன்னு சொல்றது தேவன் விருப்பம் இல்லை. தூங்குங்க, அளவா தூங்குங்க, அளவற்ற தூக்கம் தூங்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப தூக்கத்தை விரும்பாத, கண் விழித்திரு, அப்போது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அப்போ என்ன நம்ம நன்மையானவைகள் அடையணும்னா பரிசுத்த வேதம் என்ன சொல்றதுன்னு பார்த்து அந்த செய்கிறதை நம்ம ஒப்பு கொடுப்பது நாம் நன்மையானவை பெற்றுக் கொள்வதாக இருக்கிறோம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின்படி சுமத்துகிறோம். நான் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்தின் மூலமா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன் கர்த்தாவே. அதன் பிரகாரம் நாங்கள் செயல்படுங்கள் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.